மாதம் பிறந்ததும் சம்பளம் மகிழ்ச்சி தருகிறதா, இஎம்ஐ பயம் துரத்துகிறதா? மாதத்தின் தொடக்கமும் இறுதியும் எப்படி போகிறது என்பது பற்றி எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் எழுப்பிய கேள்விக்கு சங்கரன்கோவில் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுக்கு மாதம் சம்பளம்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபா தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ இந்த மாதிரி என்ன சொல்ல இஎம்ஐயே அதுவே பாதி போயிடும். அது போக சிலிண்ட்ரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாதி காசு போயிடும். ஏதோ எங்கள் கிராமத்தில் இருக்கனால என்ன சொல்ல அந்த கையில் வச்சு சம்பளத்தை வச்சு உபயோகிட்டு இருக்கோம். நான் ஒரு 70 மாடு மேய்க்க மாத சம்பளம் 18,000 ரூபா. இதை வச்சு குடும்ப ரோசலை ஓட்ட முடியல. பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கட்டுப்படி ஆக மாட்டேக்கு. மாட்டுக்காரங்கிட்ட தான் நான் கண்டு அதுக்கு வாங்கி சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது மாதம் பிறந்துட்டாலே நம்மளுக்கு சம்பளம் வருதோ இல்லையோ பயம்தான் அதிகமாக வருது. ஏன்னா மாதம் பிறந்தவொடனே நம்மளுக்கு எப்படியோ ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம். இப்போ மாதம் கொஞ்சம் 1 to 5க்குள்ளே நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சப்போஸ் ஒரு 25,000 வாங்கினோம்னா ஒரு 10,000 to மினிமம் நம்ம இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த 10 நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. வேறு மாத்திரை மருந்து அப்படின்ட்டு இந்த 25,000 பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நாளே தீர்ந்துருது. அடுத்த 10 நாள் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு இஎம்ஐ வாங்க வேண்டியது. வீட்டு செலவு, அடுத்து இந்த இஎம்ஐ கட்டுறது, கேபிள் இதுக்கு சார்ஜு, இது எல்லாம் போக சுத்தமாக எதுவும் மிஞ்சவே மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு எல்லாம் கட்டி போக இந்த மாதம் சேமிப்புன்றது நம்மளால் கைவசம் வச்சுக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. மாத சம்பளம் மகிழ்ச்சியை தருகிறதா, இஎம்ஐ கடன் அச்சுறுத்துகிறதா என்பது பற்றிய சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், ஆடு மாடு மேய்க்கும் தொழிலாளிகள், நிதி நிறுவன ஊழியர்கள் ஆகிய கருத்துக்களை தற்போது நாம் பார்த்தோம்.